தமிழகத்தில் ஆறுகளில் இருந்து வெளியேறிய உபரி நீரை சேமித்திருந்தால் தற்போது நிலவும் வறட்சியை சமாளித்திருக்கலாம் என தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் ஏரி முழுவதும் சீமை கருவேல மரங்கள் அதிக அளவில் வளர்ந்திருந்தன. இதைத் தொடர்ந்து தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி தலைமையில் சீமை கருவேல மரங்கள் அகற்றப்பட்டன. இந்நிலையில் சீமை கருவேல மரங்களை அகற்றியதற்காக கடத்தூர் வியாபாரிகள் சங்கம் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அன்புமணி ராமதாஸிற்கு பாராட்டு விழா நடத்தப்பட்டது. விழாவில் பேசிய அவர், இந்த பணிக்காக பாராட்டு விழா நடத்துவது தேவையற்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான தமது கடமைகளில் இதுவும் ஒன்று என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் இதுவரை 300 விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளதாகவும் அன்புமணி ராமதாஸ் வருத்தம் தெரிவித்தார். 922 மில்லிமீட்டர் மழை தமிழ்நாட்டில் பெய்யுது, ஆண்டுதோறும் பெய்யுது. ஆனா 922 மில்லிமீட்டர்ல 90 விழுக்காடு கடலுக்கு போயிடும், உள்ள போறது கிடையாது. அதனால்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்துணை ஆறுகள்லயும் ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் தடுப்பணை கட்டணும். எவ்ரி 5 கிலோமீட்டர் அது எந்த ஆறாலும் சரி நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு 5 கிலோமீட்டர்ல அது எவ்வளவு செலவானாலும் பாருங்க, 1 லட்சம் கோடியா, தப்பே கிடையாது. அது ஏடிபி பேங்க்ல, பிரிக்ஸ் பேங்க்ல, வேர்ல்ட் பேங்க், எந்த பேங்க்ல லோன் வாங்கி அதை கட்டணும். அதுக்கு தனியாக ஒரு அமைச்சரே போடணும்.